ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள். மகா சிவராத்திரி நம்ம இந்த தருணத்தில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் சிவ ஜெயந்தி விழா என்று சொல்கிறோம். சிவ ஜெயந்தியானது இது 88வது வருடம் கொண்டாடுறோம். 88வது மகா சிவ ஜெயந்தி இந்த வருடம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 88 என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இதை நம்ம 88வது வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கலியுக இறுதியில் ஜோதி மகா ஜோதியான பரம்பொருள் இந்த பூமிக்கு அவதாரம் செய்திருக்கிறாரு. அவதாரம் செய்து இந்த கலியுக ஒரு துக்கம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை சுகமானதாக மாற்றுறதுக்கான ஒரு எளிய வழி, எளிய யோகத்தை வழியை கற்றுத்தருகின்றார். எதற்காக சிவனுடைய அவதாரம் ஏற்படணும்? இந்த கலியுக இறுதியில் அவர் தன்னோட காரியத்தை ஏன் செய்கின்றார்? அவருடைய கர்த்தவியம் என்ன? அதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். பரமாத்மா இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமிகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சன்ஸ்தாபனாய நார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த உலகத்தில் எப்போ அதர்மம் அதிகரிக்குதோ அப்போ தர்மம் நிலை பெற வேண்டும். அதை நிலை பெற வைப்பதற்கு நான் அந்த பூமியில் அவதாரம் செய்வேன் என்று சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பாலும் மனிதனுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் தர்மத்தை நோக்கி போகுதா, அதர்மத்தை நோக்கி போகுதா? இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? 90% மனிதனோட சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் மனுஷனுக்கு துக்கம் தரக்கூடியதாக அமையுது. அதர்மம்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? நாட்டுக்கு நாடு சண்டை, அல்லது ஒரு பாம்ஸ் வைக்கிறது, ஒருத்தவங்க கொலை செய்கிறது, அது மாத்திரம் அதர்மம்னு நினைக்கிறோம். அதுவும் அதர்மம்தான். கூடவே வீண் சிந்தனைகள், பிற உயிர்களுக்கு துக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த எண்ணங்கள் பாருங்கள். நாள் முழுதும் காலைல எந்திரிக்கிற, இரவு படுக்கிறோம், இதில் எவ்வளோ சுத்த எண்ணங்கள் வருது, எவ்வளோ உயர்வான எண்ணங்கள் வருது, எவ்வளோ புண்ணிய கர்மம் செய்யணுன்ற எண்ணங்கள் வருது. பிற உயிருக்கு சுகம் கொடுக்கணும், தொந்தரவு செய்யக்கூடாது, அது மாதிரி நம்மளோட செயல் இருந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் எவ்வளோ வருது. எதுவும் இல்லைன்னா கூட நமக்காக உதவி செய்யக்கூடிய உயிர்களுக்காவது நன்றி சொல்லுவோம், இந்த எண்ணம் எவ்வளோ நமக்குள்ள வருது. நமக்கு உதவி செய்யக்கூடிய உயிர்கள் எவ்வளோ இருக்குல்ல. இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய எவ்வளோ உயிர்கள் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நன்றி செலுத்துகிறோம். இந்த எண்ணம் நமக்குள்ளே வரலன்னா பிறகு தர்ம சிந்தனைன்றது என்ன? ஆக நாள் முழுதும் பாருங்க, ஏதாவது நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா உதவி செய்யக்கூடிய அனைவரையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு விதத்தில் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அவர்களை குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு பணிக்காக வெளில போகிறோம், அலுவலக பணி காரணமாக, அதுக்கு பல பேருடைய உதவி தேவைப்படும். ஒரு சர்வீஸ்க்காக வெளில போகிறோம், அல்லது நம்முடைய குடும்பம் சார்ந்த சில பணிகள் கூட இருக்கும். அதில் பாருங்கள் எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கும். ஆனால் அதில் யாரையும் நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது, அவங்கள நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லையே. எவ்வளோ பேரோட உதவி இருக்குது, எவ்வளோ பேரோட ஹெல்ப், சகயோகம்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம அனுபவித்தாலும் கூட அவங்களுக்காக கூட ஒரு நன்றி செலுத்துறது, அவங்களுக்காக ஒரு சுப எண்ணம் நினைக்கிறதே இல்லை. இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா தர்ம சிந்தனை. தர்ம சிந்தனைனா வேற ஒன்றும் இல்லை, நல்ல எண்ணங்களை பிற உயிர்களுக்காக நினைக்கிறது. அப்போ நம்ம அதையே செய்யலைன்னா அப்போ நம்ம அதர்ம நிலையில் தானே இருக்கிறோம். அதர்மன்னா பிற உயிரை போய் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இது மாத்திரம் அதர்மம்னு கிடையாது. பிற உயிருக்காக நாம் நல்லது நினைக்கல, தீய சிந்தனை நினைக்கிறோம், குற்றம் குறை பார்க்குறோம், எப்பொழுதுமே ஒரு அவதூறு செய்கிறது, பிறரை நாம் குறையாகவே நடத்துறது, குடும்ப உறவுகளையோ எல்லாத்தையுமே. நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட வாழ்க்கையை இப்படியெல்லாம் வீணாக்கிட்டாங்க அப்படின்னு எப்போவுமே ஒரு குறையை சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல. இதுதான் அதர்ம சிந்தனை. இந்த அதர்ம சிந்தனைகளை எல்லாம் மாற்றி இன்னைக்கு கலியுகம் இவ்வளவு தூரம் ஒரு கீழா நிலைக்கு போயிருக்குது. மனிதனுடைய ஆரோக்கியம் எடுத்துக்கோங்க, குடும்ப சூழ்நிலை எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஒரு செழிப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, பொருள் இருக்குது, வஸ்து இருக்குது, பதார்த்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது, உறவுகள் இருக்காங்க, வீடு வாசல் பங்களா எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? சுகமான ஒரு வாழ்க்கை இல்லை. காரணம்
தர்மம் என்ற ஒரு அந்த உணர்வு, நல்ல எண்ணங்கள் என்ற எண்ணம் நமக்குள்ள இல்லை. நல்ல உணர்வுகளை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் இல்லை. ஸோ இதைத்தான் இறைவன் இந்த கலியுக இறுதியில ஒரு எளிமையான யோக முறை மூலமாக நமக்கு கற்றுத்தரார். ஒவ்வொரு உயிரும் தனக்காகவும் பிறருக்காகவும் நல்ல சிந்தனைகள் இருந்து தொடங்கி நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிங்க. இதுதான் கடந்த 88 வருடங்களாக கற்றுக் கொடுக்கிறார் ஈஸ்வரன் பரம் ஜோதி ஆகிய சிவபரமாத்மா. ஆக சிவன் ஏன் இந்த கலியுகத்தில் அவதாரம் செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய உண்மையான வாழ்க்கை என்ன, உண்மையான சுரூபம் என்ன, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், எல்லோரும் சந்தோஷமா இருந்து எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க, எல்லாரும் ஒருவர் மற்றவங்களோட அன்பு பாராட்டணும், அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோன்னே தெரியாம தன்னோட வாழ்க்கையின் பயன் என்ன, எதை நோக்கி நம்ம போறோன்றது தெரியாம இருக்காங்க. ஆகையினால 3 ரகசியங்களை மனிதர்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் சிவனோட திரு அவதாரமாக நம்ம இன்னைக்கு சொல்றோம். பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு அவதாரம் செய்து இந்த கலியுக மனிதர்கள் அஞ்ஞான இருள அதர்மத்துல மூழ்கி இருக்காங்க. ஸோ இந்த அசுத்தமான விகார குணங்கள், அதுதான் அஞ்ஞானம், காரிருள், அதர்மம் என்று சொல்றோம். அப்ப சிவன் அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன் அவர் வரணும், ஏன் இதை பற்றி அவர் சொல்லணும்னா, இது எல்லாம் அறிந்தவர் அந்த பரம் ஜோதியான ஈசன். அதனாலதான் கலியுகத்துல அவரு பரகாய் பிரவேசம் செய்து வந்திருக்கிறார். அதனாலதான் திரு அவதாரம் என்று சொல்றோம். பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்லக்கூடிய மனித சரீரத்துல இறைவன் பரகாய் பிரவேசம் செய்து இந்த அற்புதமான ராஜயோகம் என்ற படிப்பை கற்றுத்தரார். இறைவன் இந்த மூன்று ரகசியங்களைத்தான் நமக்கு உணர்த்துறார் இந்த கலியுக இறுதியில. இந்த 3 ரகசியங்களை நம்ம தெரிஞ்சிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கை இந்த கலியுக அஞ்ஞான இருளிலிருந்து விடுபட்டு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி செல்லும். அதுதான் சத்தியுகம் என்று சொல்றோம், பொற்காலம் என்று சொல்றோம். இந்த இருளான துக்கமான உலகம் போய் ஒரு சுகமயமான உலகம், இந்த மனுஷ வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையும் சுகமானதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்து கொண்டே இருக்குது. ஒரு யுகமானது, அதாவது கல்பம் என்று சொல்றோம், இந்த கல்பத்தினுடைய இறுதி வேலை. ஸோ இந்த இறுதி வேலை இது. அடுத்து நாம் புது கல்பத்தை நோக்கி போறோம். இரண்டுக்குமான இந்த நேரத்துல அவர் அந்த புது உலகம் நோக்கி நாம் செல்வதற்கு நம்மளை ஆயத்தம் செய்யணும். ஆகையினால்தான் அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். எப்படி ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா, அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு நாம் நம்மளை ஆயத்தம் செய்யணும். அப்போ அதற்கு ஒரு ஆதாரம், அதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனாலதான் பரமாத்மா இந்த பூமிக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும்னா அதுக்கான சக்திகளையும் நாம் பெற வேண்டியிருக்கு. அதுக்கான எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. அப்போ நாம் பரமாத்மாவோடு மனம் புத்தியை இணைக்கும் பொழுதுதான் அந்த சக்தியை நாம் அவரிடம் இருந்து பெற முடியும். அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம போவோம். ஏன்னா இந்த கலியுகத்துல ஆத்மா தன்னோட சக்தியெல்லாம் விழுந்துட்டு தீய எண்ணங்கள், அசுத்த காரிய விவகாரங்கள், விகர்மத்தினுடைய அதை சுமை என்று சொல்றோம், இதெல்லாம் இருக்கும்போது ஆத்மாவால் என்ன செய்ய முடியும்? உயிர் சக்தினால அதை கடந்து போக முடியாது. அதுக்கான எனர்ஜி அதுக்குள்ள இல்லை. சரிங்களா? இதை உணர்த்துறதுக்காக தான் சிவன் கலியுகத்தில் அவதாரம் செஞ்சிருக்கிறார். இந்த 3 ரகசியங்களை நமக்கு சொல்றார். அதனால தான் சிவராத்திரி அன்று விசேஷமாக சிவனை இந்த 3 இலைகள் கொண்டதான் வில்வம் என்று சொல்லும். இந்த வில்வ இலைகளாகத்தான் அர்ச்சனை செய்கிறோம், பூஜை செய்கிறோம். முக்கியமாக பூஜையில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் என்று சொன்னோம்னா அது வில்வம் தான். ஸோ அதனால் வில்வ இலைகளை வைத்து தான் அன்று அர்ச்சனை செய்யப்படுது. 6 கால பூஜை நடக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா வில்வ இலைகள் பொதுவாக சிவனுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடியதுன்னு பார்த்தோன்னா வில்வ இலைகள் ரொம்ப ரொம்ப உகந்ததும் கூட. ஸோ எதனால்னா இறைவன் இந்த 3 ரகசியங்களை ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்துக்கு சொல்றார். அந்த 3 ரகசியங்கள் வேறொன்றும் இல்லை. நீங்கள் யார், நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது இறைவன் யார், அவர் யாருன்றது அவர் சொல்றார். 3வது இந்த உலக நாடக சக்கரம். இந்த 3 ரகசியங்களை ஒவ்வொரு உயிரும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த சாதாரண நிலை, இந்த கீழான நிலையிலிருந்து பதித்த நிலையிலிருந்து உயர்வான ஒரு நிலை நோக்கி போகும். மனிதனும் தேவனாகலாம் என்று சொல்லப்படுது. மனித வாழ்க்கை தெய்வீக தன்மை கொண்டதாக மாறும். ஆகினால தான் இந்த 3 இலைகளை வைத்து நம்ம அர்ச்சனை செய்கிறோம். அதுபோல சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவாங்க. இறுதியில ஜோதி காட்டும் பொழுது அந்த 3 இலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. ஆக இறைவன் 3வது கண் கொடுக்கக்கூடியவன்,
3 லோகத்தினுடைய அதிபதி அவரு. 3 விஷயங்களை நம்மோட வாழ்க்கையில அவர் நமக்கு தெளிவுபடுத்துறார். 1 நம்ம யாரு, 2வது இறைவன் யார், 3வது இந்த சிருஷ்டி ரகசியம். இந்த 3ல் தான் எல்லாமே அடங்கி இருக்குது. அதனால தான் இந்த 3 இலைகளை நாம அந்த நேரத்துல பூஜை செய்கிறோம். அடுத்து சிவனுடைய பூஜையில சிவராத்திரி என்று என்ன செய்யணும்னா எருக்கம் பூ பயன்படுத்துவாங்க. அது மாதிரி அரளி மலர்கள், இந்த மலர்கள் எல்லாம் வேற தேவதைகளுக்கு வேற தெய்வங்களுக்கு நம்ம யூஸ் பண்றதில்லை. ஒவ்வொரு சாமிக்கும் பிடிச்ச மலர்கள் என்று சொல்றோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சிவனுக்கு இந்த வாசனையே இல்லாத மலர்கள் எல்லாம் பயன்படுத்துறோம்னா இறைவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான். அதுபோல பபுல்நாத்னு ஒரு கோயில் இருக்குது. அதுல முட்கள் கூட இறைவனுக்கு அந்த பூஜையில் வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் இறைவன் முட்களையும் மலராக்கக்கூடியவன். ஈசனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு. மனிதன் முல்லை போன்ற குணமுடையமா இருக்கும். முள்ளு குணம் இருக்கும். முள்ளை போல ரொம்ப காயப்படுத்தக்கூடிய தன்மை, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய அது எல்லாமே இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவர்களை கூட இறைவன் முல்லையும் மலராக்கக்கூடியவன் என்று சொல்றோம். ஸோ அதனால தான் இறைவனுக்கு பபுல் நாத் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிவனுக்குன்னு விசேஷமா சிவராத்திரியில அந்த பூஜை செய்கிறது, படைக்கிறது என்னன்னா இதுதான். பெரும்பாலும் வெல்வ இலைகளும் எருக்கம்பூ, வாசனை இல்லாத மலர்கள். அப்படின்னா குணமே இல்லாத மலர். வாசனைன்னா நல்ல ஒரு தெய்வீக தன்மைன்றது இருக்காது. வாசனை இல்லாத மலர்கள்னு சொல்லும் பொழுது சிலதை உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. சில மலர்கள்லாம் அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணும். ஆனால் சிவனுக்கு எல்லா மலர்களுமே வைக்கப்படுது. இறைவன் எல்லா உயிர்களையும் ஏற்றுக்கொள்ளும். எப்படி கடல் இருக்குது, கடல் போன்ற எல்லா நதிகளையும் உள்ள அது ஏற்றுக்கொள்ளும். எதையும் அது தவிர்க்கிறது கிடையாது. அது மாதிரி எல்லாரையுமே அனுமதிக்குது. எல்லா விதமான விலங்குகள், ஜீவராசி, பிராணிகள், மனுஷன் அதில் கடற்பிரயாணம் செய்கிறாரு, மனுஷங்க போகிறாங்க. அது மாதிரி எல்லா இடத்துக்கும் அது எல்லா இடத்துலேருந்து வரக்கூடிய நதிகளையும் உள்ள அனுமதி. அந்த மாதிரி இறைவன் கடலை போன்றவன். எல்லா உயிர்களையும் தனக்குள்ள ஏற்றுக்குவார். எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்களா இருந்தாலும், உயர்வான குணம் உடையவங்களா இருக்கட்டும், எதுவுமே இல்லாதவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்றா பாவிக்கக்கூடியவன் ஈசன் ஒருவனே. அதனால தான் இறைவனுக்கு அந்த 3 இலைகள் கொண்ட இதை அர்ப்பணம் செய்கிற அந்த மாதிரி வாசனை இல்லாத மலர்களையும் நம்ம வைக்கிறோம். முக்கியமா சிவனுடைய அந்த சிவராத்திரி என்று பார்த்தோம்னா லிங்க வடிவம், அதாவது எல்லா ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்னாலே புராதன கோயில்கள் என்று சொல்கிறோம். இப்போ ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் எடுத்துக்கோங்க, அல்லது எந்த ஒரு பழங்கால சிவனுடைய ஆலயமாக இருக்கலாம், அல்லது மலைகள் மேலே இருக்கக்கூடிய அமர்நாத், கேதார்நாத்லாம் எடுத்துட்டிங்கன்னா லிங்க ரூபம் தான் காண்பிக்கப்படுது. லிங்கம் என்பது ஜோதியினுடைய ஒரு அடையாள சின்னம், அவ்வளோதான். ஈசனுக்கு அவருக்கென்று ஒரு ரூபம், தோற்றம் அப்படின்னு தனிப்பட்ட இந்த மாதிரி மனித இது கிடையாது. அவருடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒளிதான் காண்பிக்கப்படும். ஏன்னா இறைவன் இந்த மாதிரி மனித தோற்றத்தில் இருக்கிறது கிடையாது. அப்படி ஒரு தோற்றம் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே அது மாறுதலுக்கு உட்பட்டதாக ஆயிடும் இல்லையா? அதனால இறைவன் அதாவது கண்ணுக்கு புலனாகாத ஒளி. இப்போ நட்சத்திரங்களை பார்க்குறோம், அது நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி கண்ணுக்கு புலனாகாத ஒரு சுப்ரீம் பவர். அந்த ஒளியை நம்ம எப்படி பூஜை செய்கிறது? சிறு குழந்தைகள் இருக்காங்க, எப்படி பிரார்த்தனை செய்கிறது? அது பிரார்த்தனை பண்ண முடியாதனால தான் அந்த லிங்க வடிவம் வைத்து அதில் 3 பட்டை இட்டு ஒரு புள்ளி வைக்கப்படும். அந்த புள்ளி தான் ஈஸ்வரன், ஒளியாகிய பரம்பொருள். அந்த பரம்பொருளை தான் நம்ம இவ்வளோ நாள் பூஜை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகையினால இப்போ பரமாத்மா நமக்கு என்ன சொல்றார்? இந்த ஒளியை நீங்கள் மானசீகமாக நினைவு செய்யுங்க. அப்போ உங்களுடைய மனம் அவரோட ஈடுபடுது அப்படின்னாலே அந்த மனதுக்கு பலம், மனதுக்கு சக்தியானது அவரிடமிருந்து கிடைக்கப்பெறும். இதுதான் இந்த ராஜ் யோக பயிற்சியினுடைய ஒரு சாராம்சம். சிவன் என்பது ஒளியாகிய ஒரு சக்தி தான். அதனால தான் லிங்க வடிவத்துல தான் எல்லா சிவாலயங்களிலும் பூஜிக்கப்படும். ஆனா சில இடங்கள்ல நீங்க கேட்கலாம், சங்கரர் ஒரு தோற்றம் காட்டுறாங்களே, அது என்ன? அப்ப இது பேர் சொல்லும் பொழுதே நான் சங்கரன் என்று சொல்றேன் இல்லையா? சிவனை நினைத்து அவர் பூஜை செய்யறதுனால அவரை சிவசங்கரன் என்று சொல்லுவாங்க. ஆக சிவன் வேற, சங்கரர் வேறன்றது அந்த வார்த்தைகளே தெரியும். பொதுவாக சிவாலயங்களுக்கு நம்ம போகும்போது அங்கே லிங்க வடிவம் தான் காட்டப்படுது. அங்கே சங்கரர் மூலஸ்தானத்தில் இருக்காது. அப்போ சங்கரன்றது வெளியில தான் நீங்கள் நிறைய பூஜை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா முக்கியமான ஸ்தானங்கள்ல நிறைய வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தரிசனம் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய சங்கரருடைய சிலைகள்லாம் கட்டுறாங்க. ஆனால் அங்கே இந்த மாதிரி சிவனோட பெருசாக வெளியில எதுவும்
கட்டுறது கிடையாது. சிவனோடது பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் தான் இருக்கும். ஆரம்பத்தில் உள்ள கோயில்கள்லாம் பார்த்தா எல்லாமே வந்து லிங்க வடிவம் தான். அதில் மனித தோற்றம்ன்றது இருக்காது. சிவன் வேற, சங்கரன். சிவன் என்பவர் 3 காரியங்களையும் இந்த உலகத்தில் செஞ்சிட்டு இருக்காரு. நான் முதல்ல சொன்ன 3 ரகசியங்கள் என்று சொல்லும் பொழுது, ஒன்று ஆத்மா நான் யார், இன்னொன்று இறைவன் யார், இந்த உலக நாடக சக்கரம். அதே போல இந்த உலகத்தில் 3 கர்த்தவியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று படைத்தல், காத்தல், அழித்தல். அதுதான் காட் என்று சொல்றாங்க. GOD, ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ரக்டர்னு சொல்றோம். ஸோ இந்த 3 காரியத்தையும் செய்கிறது யாரு அப்படின்னா, அதையும் பரம் ஜோதியாகிய சர்வேஸ்வரனாகிய திருமூர்த்தி சிவன் என்று சொல்றோம். அப்போ படைத்தல் காரியம், காத்தல் காரியம், அழித்தல் என்று சொல்லும்பொழுது, படைத்தல்னா பிரம்மா மூலம் படைத்தல், விஷ்ணு மூலம் காத்தல், சங்கரர் மூலம் அழித்தல். அப்போ சங்கரர் மூலம் அழித்தல்னா அந்த தபஸ்யா குளத்துல அமர்ந்திருக்கிறார். சங்கரருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கும். சங்கரர் வந்து கிரகஸ்தியாக ஒரு குடும்பஸ்தனாகத்தான் காட்டுவாங்க. சங்கரர் பக்கத்துல பார்வதி இருப்பாங்க, பிள்ளையார், அது மாதிரி முருகன், இந்த குழந்தைகள் எல்லாரும் உட்காந்து சிவனை ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்யறாங்க. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? சங்கரர் ஒரு தபஸ்வியாகவும் இருக்கிறாரு, அவரும் சிவனை நோக்கி தபம் செய்கிறார். அப்போ சிவன் வேறு, தானே தன்னை யாரும் பூஜை செய்ய போறது இல்லை. ஒரு சக்தியை நாம் அடைய வேண்டும். ராவணன் கூட சிவனை பூஜித்தா சொல்றான். ராமன் சிவனை வழிபட்டார். அப்படி எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா சிவ பூஜை செய்திருக்கிறாங்க. கிருஷ்ணனும் சிவ பூஜை செஞ்சிருக்கிறார். அப்போ ஒரு பூஜை செய்கிறோம், ஒரு வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அதில் அந்த ஒரு சக்தி அடையணும் என்று நினைக்கும் பொழுது தன்னை காட்டிலும் ஒரு உயர்ந்த சக்தியோடு தான் என்ன செய்ய முடியும்? மனதை இணைக்கணும், அல்லது பூஜையோ வழிபாடோ செய்யணும். அப்போ அந்த உயர்ந்த சக்தியிடமிருந்து பவர் எடுக்கணுன்றதுனால தான் அந்த பிரார்த்தனை அங்கே இருக்கு. அப்போ சங்கரை விட உயர்ந்த சக்தி சிவன். எதுக்காக அவர் அந்த பூஜை செய்யணும், தபஸ்யா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சொன்னேன், அதர்மத்தினுடைய இதுன்றது மனதனுடைய மனதுக்குள்ள உருவாக்கக்கூடிய அசுத்த சிந்தனைகள். அதை அழிக்கணும்னா அதுக்கு தபஸ்யா ரொம்ப அவசியம். அப்போ மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அதர்மங்களை, தீய சிந்தனைகளை, தீய விஷயங்கள் எல்லாம் போக்கணும்னா அதுக்கு பெரும் பலம் தேவைப்படுது. அதனால சொல்லுவாங்க, மகேஸ்வரன் வந்து சிவனை தியானிச்சு அந்த 3வது கண்ணை திறக்கும் பொழுது இந்த உலகமானது அழிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3வது கண் திறக்கிறதுனாலே அந்த ஆத்ம உணர்வுக்கு வருது. ஆத்ம உணர்வுக்கு வரும்பொழுது என்னாகும்? இந்த உலகமானது அசுத்தமெல்லாம் நீங்கி, தீய சிந்தனைகள் நீங்கி, அதர்மம் நீங்கி மனுஷ வாழ்க்கையானது உயர்வானதாக ஆகும். அப்போ அந்த ஒரு திருஷ்டினால 3வது கண்ணுடைய உணர்வுல இருந்து அதை செய்யும் பொழுது இவ்வளோ பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்படணும். அதுக்கு அவ்வளோ பவர் தேவைப்படுது. அதனாலதான் மகேஸ்வரன், அதாவது சங்கரன், சிவனை நோக்கி தியானித்து அந்த சக்திகளை அடைந்து இந்த உலகத்தில் உள்ள அதர்மத்தை அழிக்கிறார். ஆக சிவன் சங்கரர் மூலமாக இந்த உலகத்துல அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். பிரம்மா மூலம் தர்மத்தை படைக்கிறார், விஷ்ணு மூலம் காத்தல் செய்கின்றார், சங்கரர் மூலம் அதர்மத்தை அழிக்கிறார். இதைத்தான் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 காரியத்தையும் சிவன் செய்கிறார். ஆக ஈசன் பரம் ஜோதியாகிய சர்வேஸ்வரன், பரம்பிதா, எல்லா உயிருக்கும் தாய் தந்தையானவன். தன்னோட குழந்தைகள் வந்து சிரமப்படுறத அவர் விரும்ப மாட்டார். பொதுவா பாருங்க, நம்மளே இப்படி ஒரு வெளில பிரயாணம் பண்றோம், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொதுவான இடத்துல 2 சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எதை வச்சு அடிக்கிறாங்கன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா என்ன? நம்ம வீட்டு குழந்தைகள்னா கூட நம்ம தட்டி கேட்போம். ஆனால் வெளியில ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு ஸ்கூல்ல வாசல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பொருளுக்காக அடிச்சுக்கிறாங்க, ஒன்று காயப்படுத்திட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம்? உடனே இது ஓடி போய் விளக்குவோம். எந்த குழந்தைங்களா இருந்தா என்ன, காயப்படுத்தி ஒன்று அடையணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அல்லது துக்கப்படுத்த நினைக்கிறாங்களா, அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. சாதாரண மனுஷனாகிய நமக்கு பிறர் கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியல. சர்வேஸ்வரன் பரம்பொருள் தன்னோட குழந்தைகள் இந்த உலகத்துல ஒன்றை சிரமப்படுத்திட்டு ஒன்றை காயப்படுத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தான் அவதாரம் செஞ்சிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமா அந்த உலகத்துக்கு வந்து மகா ஜோதியாகிய இறைவன் மீண்டும் நமக்கு ஒரு சுகமான வாழ்க்கை கொடுக்கிறார். இந்த சண்டை பிரச்சனை இதுக்கெல்லாம் காரணம் அசுர குணங்கள். இந்த அசுர குணங்களை அழித்து உங்களோட வாழ்க்கையை மீண்டும் நீங்கள் தெய்வீகமானதாக ஆக்கிக்கோங்க. இதைத்தான் நமக்கு ராஜயோகம் மூலமா கற்றுத்தரார். ஆக பரமாத்மா கற்றுத்தரக்கூடிய இந்த யோகத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உயர்வானதாக ஆகும். சரிங்களா? ஆக சிவன் வேற, சங்கரர் வேற.
சிவனுக்கு எல்லாருமே குழந்தைகள் தான். அதனால அவரை கிரகஸ்தியா சொல்ல மாட்டாங்க. சொல்லும் பொழுது நாம் பரம்பிதா, அப்பனை, ஈசனே என்று சொல்லும். அந்த சிவன் என்ற வார்த்தையும் சொல்லும் பொழுதே அம்மையப்பன் என்ற வார்த்தையும் சொல்லும். ஏன்னா அவர் தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். அதுக்கு தனிப்பட்ட எதுவும் தேவையில்லை அவருக்கு. எல்லாமாக ஆன ஒரு சக்தி. அதனால அவரை பரம்பொருள் என்று சொல்றோம். பரம்பொருள் சொல்லும் பொழுது அதுக்கு உருவம் காட்டுறதில்ல. அப்ப இதிலேயே நமக்கு தெரியுது, இறைவனுக்கு இந்த மாதிரி மனித தோற்றம் கிடையாது. மனித சக்திக்கு உட்பட்டது அது இல்லை. சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று நடந்தது, நம்ம அதிகபட்சம் முயற்சி பண்ணிட்டோம் அதை சரி பண்றதுக்கு, யாரோ ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காங்க, கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, சரி என்னால் முடிஞ்சு செஞ்சுட்டேன், இனி மேலே இருக்கவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மேலே இருக்கவன் பார்த்துக்கிட்டோன்னா, இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது கையை மேல் நோக்கி தான் தூக்குறோம். ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது மேலே பார்க்குறோம். ஆக ஆகாயத்துக்கு அப்பாற்பட்ட இடம், பிரம்ம மகத் தத்துவம், சூக்ஷ்ம லோகத்தை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பிரம்ம மகத் தத்துவத்தில் பரம்பொருள் ஈசன் நம்ம எல்லா உயிர்களுக்கும் ஐதந்தையாக இருந்து, சத்குருவாக இருந்து, சகோதரனா எல்லா உறவுகளையும் இருந்து நமக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, சக்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவர் எல்லாத்தையும் செய்யட்டும்னு நம்ம சொல்கிறோம். ஆக ஈசன் இந்த உலக உயிரோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. இந்த உலக உயிர்களோட சேர்ந்த ஒரு தோற்றத்தை அவர் வச்சிடல, எல்லா உயிரிலும் அவர் இருக்கிறதாகவும் சொல்லிட்டோம். இறைவனுடைய சில அம்சங்கள் இருக்கலாம், அவர்கிட்ட உள்ள குணங்கள் இந்த உலகத்தில் உள்ள உயிரில் தென்படலாம். ஆனால் அவர் வேற, இந்த உலகத்தில் உள்ள வஸ்து, பொருள், பதார்த்தம், மனுஷங்க இதெல்லாம் வேற. இந்த உலகத்தில் இருக்கிறதோடு அவர் எப்படி ஒப்பிட முடியும் இல்லையா? அதை சங்கரர் சிவனை நோக்கி தியானிக்கக்கூடிய ஒரு தேவாத்மா, சிவன் பரமாத்மா. அதனாலதான் அவரை பரம்பிதா பரமாத்மா, ஒப்பிட முடியாதவன். அதனாலதான் சுப்ரீம் சோல் என்றும் சொல்றோம். ஆக அப்படிப்பட்ட பரமாத்மா சக்தி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆகையினால தான் இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பானது கிட்டத்தட்ட 88 வருடங்களாக இந்த பணிகளை உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல எந்த விதமான ஜாதி மதம் வித்தியாசம் இல்லை. இந்த இறைப்பணியில நம்மளும் சேர்ந்து ஒரு பணியை செய்வோம் தான். நான் என்னுடைய வாழ்க்கை கூட இந்த இறைப்பணிக்காக அர்ப்பணம் செஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த இறைப்பணி செய்யறதுன்றது சிறு வயதிலேயே ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அநேகரோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும், நல்ல எண்ணங்களை அவங்களுக்குள்ள உருவாக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, நீங்க மீனை தானமா டெய்லி கொடுக்கறத விட அந்த மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ உண்மையான ஒருத்தவங்களை நம்ம தானமா கொடுத்தா எவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஆனால் அந்த பணியை, அந்த தொழிலை செய்ய அவங்க கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவங்க தன் வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இறைப்பணி என்பது. பிரம்மா குமாரிகள் வித்யாலயத்தில் சமர்ப்பண ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பணியை, இந்த ஒரு சேவை மூலமாக அநேக உயிர்களுக்கு, நிறைய பேருக்கு இது போய் சேரணும். மற்றவங்களுக்கும் இந்த பணிகளை நம்ம செய்யும் பொழுது அவங்களும் அதை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு பண்பான வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் அதை அவங்க நிறைவாக வாழ்ந்துட்டு போவாங்க. ஒருத்தர் 2 பேர் செய்கிறதுக்கு விட எப்படி நதிகள் ஓடிக்கிட்டே இருக்குது, அதனுடைய இதை செஞ்சுட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இதை நம்ம நதி போல, கடல் போல எல்லா இடங்களுக்கும் போய் இந்த பணிகளை செய்யணும்னால இந்த இறைப்பணிக்கு நாம் நம்மை சமர்ப்பணம் செய்து கொண்டு இந்த இறைப்பணியை, சேவையை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். முக்கியமாக இந்த பணியை நம்ம தொடர்றதுக்கு காரணம் இதுதான். மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தம் நிறைஞ்சதா, ஒரு சிரமமான இதுக்கு தன்னைத்தானே ஆழ்படுத்திக்கிறாங்க. இறைவன் நல்ல ஒரு இது கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்குமே ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட இது கிடைச்சும் கூட அவங்களால அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியல. காரணம் ஒன்று போட்டியிடுறது, கம்பேர் பண்ணுறது, ஒப்பிட்டு பார்க்குறது, இதெல்லாம் இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை, நமக்கு என்ன ஒரு லைஃப் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன நம்ம அனுபவம் செஞ்சிட்ருக்குறோம், இந்த ஒரு வாழ்க்கை கூட பிறருக்கு கிடைக்கல. இந்த வாழ்க்கையாவது கிடைக்காதா, இந்த வாழ்க்கையாவது நம்ம அடையணுமே அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறவங்களாம் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை இறைவன் நம்ம கொடுத்ததுக்கான சந்தோஷப்பட வேணாமா? அப்போ இந்த வாழ்க்கை எவ்வளோ நிறைவானது, இல்லை எவ்வளோ விசேஷ தன்மைகள் இருக்குன்னு உணர்ந்து இதை நாம் சந்தோஷமாக அனுபவம் செய்யணும். பிறருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை தான் நம்ம எல்லாருக்குமே கற்றுத்தரோம். சிறு வயது முதல் வயசானவங்க எல்லாருமே இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளலாம், மனிதனும் தேவனாகலாம்
இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். பரமாத்மா அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. இது இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆத்மாவும் விடுபடக்கூடாது. எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த பணிக்காக நாம் நம்மை அர்ப்பணம் செய்து கொண்டு சேவை செய்துட்டு இருக்கிறோம். இதுல இந்த ஜென்மத்துக்கு மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம், அநேக ஜென்மத்துக்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம மூலமா நிறைய பேருக்கு இந்த ஒரு தூண்டுதல்கள், இந்த பணிகளை நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலும் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இறைவன் கற்றுத்தரக்கூடிய இந்த ராஜயோகம் என்ற ஒரு தியானமானது பர்சனலா நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு சக்தியை நம்ம கொடுத்துட்டு இருக்குன்றத நம்ம அனுபவம் செய்கிறோம். ஏன்னா மனம் புத்தியானது இறைவனோடு லயிக்க செய்வதுதான் இந்த ராஜயோகத்தோட அடிப்படை. மனம் எதனோடு இணைந்து இருக்குதோ அதனுடைய தன்மைகளும் அதனுடைய தாக்கமும் நமக்குள்ள வரும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு இரும்பு இருக்கு. அந்த இரும்பை நெருப்புல தூக்கி போடுறோம். நெருப்புல போட்டு அதை நல்ல இப்போ பொற்கொள்ளர், நம்ம இரும்பு கொள்ளர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த இரும்பை வளைப்பாங்க. அதுக்கு அந்த நெருப்பு ரொம்ப தகதகான்னு எரியும். அதில் கொண்டு போய் இரும்பு வச்சோன்னு என்ன ஆயிடுது, அது முழுவதும் அப்படியே எப்படி நெருப்போட தன்மை இருக்கோ அந்த மாதிரியே இந்த இரும்பு ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த இரும்பையே அந்த நெருப்பு என்ன செய்யுது, அதோட தன்மைக்கு மாற்றும். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய பொருளே தன்னோட தாக்கத்தை இன்னொன்னுல கொண்டு வந்துருது பாருங்க. அப்போ பரமாத்மாவோடு நம்முடைய மனம் புத்தி இணைந்து இருக்குது அப்படின்னா இறைவனுடைய சக்தியும் அவருடைய உணர்வுகளும் நமக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதான். இதுதான் இந்த ராஜயோகத்தினுடைய ஒரு அற்புதமான செயல்னு சொல்லலாம். பரமாத்மாவோட மனம் புத்தி இணைத்து கொள்ளும் பொழுது அவருடைய சிந்தனைகள் நமக்குள்ள மலர ஆரம்பிக்கும். அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய செயல்களில் தென்படும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மத்திலும் இறைவனுடைய ஒவ்வொரு தன்மைகளும் வெளிப்படும். இதை நாம் கண்கூடாக அனுபவம் செய்கிறோம், கண்கூடாக பார்க்குறோம், ஒவ்வொரு செயலையும் இதை அனுபவம் செய்கிறோம். ஆகினால் தொடர்ந்து இந்த ராஜயோகத்தை நாங்கள் பயிற்சி செய்கிறோம். அநேகருக்கு இதை கற்றுத்தரோம். இந்த ராஜயோகத்தை இந்த சிவராத்திரி நாளில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. மனம் புத்தினால இறைவனோடு உங்களுடைய இதை இணைச்சிக்கோங்க. எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அவரை நினைவு செய்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு தொடங்குங்க. முடிக்கும் பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. அது ஒன்றை நம்ம தொடர்ந்து செய்தோம்னாலே அளப்பரிய சக்தியை நம்ம அனுபவம் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையானது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.